ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக்கை உண்டி போட்டுருங்க. நான் நீங்கள் லைக்கை போட்டால் உண்டி தான் என்னாலையும் இதே மாதிரி இன்னமும் தொடர்ந்து நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே டின்னருக்கு ரொம்ப நன்றி. அட்டையிலேயே நீ என்ன பண்ணு, வெளியில் கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா? அந்த இடத்துல திடீர்னு ஒரு வயசானவர் வராரு. வயசானவர் அவ்வளோதான், ஃபுட் எதுவும் இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. அவரும் நம்ம அட்டிலியரை பார்த்தோன்னு என்னன்னு தெரியல, அப்படியே அழுவார மிச்சராரு. அட மை லேடி, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இதை கேட்கிற ஹென்ரிட்டாவும் ஏதோ சின்ன பொண்ணுங்கன்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தாக்க போயிடுவா. அப்புறம் தான் அவரை பத்தி அவரு சொல்றாரு. அவரு ஒரு பட்லரா, அவரோட பேரு ஸ்டீவனு. இதுக்கு முன்னாடியே ஒரு ஒர்க் ஸ்டாட்ல இந்த ஒரு அந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய பட்லரா. இதை பத்தி நம்ம டெனிஸுக்கும் ஹென்ரிட்டாக்கும் அவளுக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியல. வீவாவும் பேச்சலும் இதை கேட்டு ஆடி போயிடறாங்க. என்னது, அதை பத்தி உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா அந்த ஒர்க் ஸ்டாட் அது எவ்வளவு பெரிய இடம், அதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த கிங்டம்லயே ஒரு பெரிய விசாடோட ஃபேமிலி அது. ஒரு எல்லை யாருக்குமே அவங்கள பத்தி தெரியாதவங்களே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விசாடுக்கான ஃபேமிலி அது. அங்க ஸ்டீவனும் சொல்றான், மை லேடி, உங்களை நான் ஃபைனலி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்க திரும்பவும் வரதுக்கான டைம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல மை லேடி, நீங்க கேவலமா இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு. கேட்கும் போது ஆளுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவனை கிக் பண்ணா யாராச்சும் கேப்பீங்களா என்ன? அட இருங்க, நம்ம அவரு சொல்ற விஷயத்த கேட்கலாம். நான் ஒர்க் ஸ்டாட் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோட ஒரு மிகப்பெரிய பட்லர்னா இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, எப்படியாச்சும் மை லேடியை திரும்பவும் கொண்டு வரணும்னு. ஆமா, எதுக்காக அப்படிப்பட்ட ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தாங்க? உண்மையை சொன்னா என்ன ஆச்சுன்னா, லார்ட் ஃபேமஸ் அவரோட யங்கர் பிரதர் ஜோசப் என்ன பண்ணாரு, நம்ம அட்டிலியரை உண்மையிலேயே லார்ட் ஃபேமஸோட பொண்ணே இல்ல அப்படின்னு ஒரு பொய்யான ரூமரை பரப்ப ஆரம்பிச்சாரு. புஞ்சிக்காத மத்தவங்களும் அது உண்மைன்னு புஞ்சிக்க நல்ல நம்ம அட்டிலியரை அவங்க அந்த ஃபேமிலியை விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, உண்மையிலேயே லார்ட் ஃபேமஸோட பெரிய வாரிசு அது இவங்க தானே, பிளட் மூலமா ரிலேட்டடா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஃபேமிலியோட நெக்ஸ்ட் லீடரா இருக்க வேண்டியதும் இவங்க தான். இன்னைக்கு எனக்கு புரிய வந்தது, மத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக இவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன தேட சொல்ல நானும் தேடிக்கினே வந்தேன். ஃபைனலி இவங்களை நான் கண்டும் போச்சுட்டேன். இப்போ ஃபைனலா அவனோட பிரதர் ஜோசப், அவனுக்கு நாங்க யாருன்னு காட்டணும். நான் ஒரு பொய்யான பழிய போட்டு வேணும்ட்டுனே அட்டிலியரோட நிலைமைய மோசமாக்கிட்டாங்க. வாங்க மை லேடி, நீங்க உங்களோட ரிவெஞ்ச கொடுக்க வேணாவா? இல்ல, என்னால வர முடியாது. ஏன்னா அவங்க கேக்குறாங்க. அட்டிலியருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. போன வாட்டியே நம்ம அட்டிலியர் ரொம்பவும் கஷ்டப்பட்டா. இதயத்துல அந்த மாதிரி விஷயத்த இன்னமும் மறக்க முடியாம இதயத்துல வச்சுன்னு இருக்கா. அதனால தான் இப்படி சொல்றா. ஆனா இன்னமும் அவரு விடல. அட மை லேடி, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க வந்தே ஆகணும். நீங்க ஒன்னும் இத்தனோண்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருக்கவே வேணாம். ஆமா, என்ன சொல்லிருக்கான்? சைடு நம்ம அட்டிலியரை பத்தி யோசிச்சா, உண்மையிலேயே நம்ம அட்டிலியர் சாதாரண பொண்ணா கேட்டா அதுவும் கிடையாது. பிரின்சஸ் அளவுக்கு அவளுக்கு செல்வாக்கு இருக்கு. இப்படி இருக்கும் போது இந்த விஷயத்த அப்படியே விட முடியாது. அதனால அட்டிலியர் கிட்டே அவன் கேட்கறான், அட்டிலியர், நீ உண்மையிலேயே போக விரும்பலையா? இல்ல, நான் போக விரும்பல. கண்டிப்பா சொல்லு, நீ போக விரும்பலையா? ஏன்னா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் கேட்கறேன். செட்டில் பண்ணி ஆகணும். ஆனா டெனிஸ், நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நானும் அங்க போவேன். கேட்கறேன். நம்ம டெனிஸும் ஒத்துக்க. அங்க இவங்க டிப்டாப்பா ரெடி ஆகுறாங்க. நம்ம விவாலாம் கோட்டு சூட்லாம் போட்டுக்கிற ஆளு. அந்த இடத்துல இவங்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுங்க தான் அங்க பாத்துக்கும் போறாங்களா ரெஸ்டாரண்ட். நம்ம அட்டிலியரோட ட்ரெஸ்ஸும் அவ்வளவு அழகா இருக்கும். அதையும் அவங்க பாராட்டுறாங்க. அந்த இடத்துல உண்மையா சொன்னா நம்ம அட்டிலியருக்கு போகணும்னு விருப்பமே இல்ல. அங்க எனக்கு போகணும்னு சுத்தமா விருப்பமே இல்ல. நான் இங்கேருந்து வேலையை முடிக்கிற மாதிரி இருந்தா அதுவும் நல்லா இருக்கும். நான் போக விரும்பல இப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவ சொல்லிருக்கா. இடத்துல போக கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த அவ சொல்றா. கேட்கும் போது டெனிஸே ஆச்சரியமாயிரான். ஏன்னா இந்த ஒரு மாசத்துல இதுதான் அதிகமான வார்த்தைய சொன்னது நம்ம அட்டிலியர். அந்த இடத்துல இதுக்கப்புறம் வயசானவரும் கூப்பிடுறாரு. அட வாங்க மை லேடி, உங்களுக்கு தான் காமனர் பசங்களா வரலாம். இவனை நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இருந்தாலும் என்ன பண்றது, காமனர் அந்த விஷயம் உண்மைதானே. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போகும்போது அங்க ராயல் கேபிட்டல் அவங்க பாக்குறாங்க. அது உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன், திரும்பவும் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு பாப்புலரான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதை பார்த்து அவன் சொல்றான், இருக்கிற ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா. இதே மாதிரி ஃபைனலா அந்த ராயல் கேசலுக்கும் அவங்க வராங்க. சிஸ்டர் வச்சுன்னு ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஹீரோவும் வீவாவும் அவங்க பேர் அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிளட் தான் ஃபர்ஸ்ட் விஷயமா டெஸ்ட் பண்ணோம். ஆனா நம்ம அட்டில இருக்க ஊசியை பார்த்தாலே ரொம்ப பயம், ரொம்ப ஸ்கேரியா இருக்கு, வேணா வேணா அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க கேட்காம இருக்க, அதனால அவ மயங்கியே போயிடறான். என்ன வீவா, நீ தான் நம்ம அட்டிலியரை பாத்துக்கணும். அங்க போகும்போதே அட்டிலியரை பத்தி அவன் கேட்கறான். இன்னமும் இவளை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? அங்க இப்பதான் அட்டிலியரோட அப்பா ஃபேமஸ் அவரை பத்தி அவங்க சொல்றாங்க. அவரால் ஹிப்னோசிஸ் அந்த மேஜிக்கை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் அதையும் பண்ண முடியுமா? ரெண்டுமே ரேரான மேஜிக். சில பல சர்டைன் பிளட் லைனால ஒண்டிதான் இந்த மாதிரி மேஜிக்கை பயன்படுத்த முடியுமா? அதே மாதிரி அட்டிலியரோட அப்பா ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு உதவியை பண்ணியிருக்காரு. அவரு உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் கூட. ஆனா இது ஜோசப்புக்கு சுத்தமா பிடிக்கல. அவரோட பொசிஷன் அடையணும்னு சொல்லி அவரையும் அவரோட
ஒய்ஃபையும் அவன் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் டார்கெட் பண்ணது நம்ம அட்டிலியரை தான். அவன் உண்மையிலேயே இந்த ஃபேமிலியோட பொண்ணே இல்லைன்னு ஒரு ரூமரை பரவ வச்சான். அதை நம்பி இவங்க விரட்டியும் விட்டுட்டாங்க. அந்த ஜோசப் எந்த அளவுக்கு பிளான் பண்ணானா, அட்டிலியர் ஒரு வாட்டி கீழே போயிட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் எழுந்துக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவன் பிளான் பண்ணான். ஆனா ராயல் கார்ட்ஸுக்கு எப்படியோ தெரிய வந்தது. அவங்க திரும்பவும் ஒன்ஸ் அகைன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா இந்த விஷயம்லாம் இப்போ நடந்துன்னு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு ரூமுக்கும் வராங்க. இங்கதான் பிளட் அவங்களால டெஸ்ட் பண்ண முடியுமா. அங்க அவரோட பிளட்டையும் நம்ம அட்டிலியரோட பிளட்டையும் போட ஒரு வித்தியாசமான ஷேப்ல ஒரு ஃபிளவர் மாதிரி ஒரு விஷயம் அது. அதே மாதிரி அவங்க அம்மாவோட பிளட்டையும் அவங்க போட்டு செக் பண்றாங்க. அதுலயே அவங்களுக்கு தெரியுது உண்மையிலேயே நம்ம அட்டிலியர் இந்த ஃபேமிலியோட வாரிசு தானே. இதை ஒண்டி ப்ரூவ் பண்ணிட்டா போதும், எல்லா விஷயமும் சரியாயிடும். அதெல்லாம் நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஆனா அட்டிலியருக்கு சந்தோஷமானு கேட்டா கிடையாது, அவ சோகமா தான் இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க கோர்ட் மாதிரி ஒரு சபையே இருக்கு. அந்த இடத்துல ஜட்ஜ் மாதிரி ஒருத்தரும் உட்கார்ந்து இருக்காரு. அவரு வந்து சொல்றாரு, இந்த இடத்துல நம்ம எல்லாருமே எதுக்கு வந்திருக்கோம்னா திரும்பவும் நம்ம ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி அட்டிலியர் தான் உண்மையிலேயே இந்த குடும்பத்தோட வாரிசா கண்டுபிடிக்க தான் வந்திருக்கோம். இடத்துல இருக்க ஒரு பர்சனும் நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாய்க்கிறான். அட பாருங்கப்பா யார் இங்க வந்திருக்கான்னு. வெர்விங் பார்ட்டியில இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளா இந்த வந்தானே நீ, உன்னை எப்பயோ அவங்க தூக்கிட்டாங்க. தேவையில்லாம நீங்க வந்து அதெல்லாம் இழுக்க தேவையில்ல. ஏன்னா வந்த விஷயமே வேற. அதே மாதிரி நீங்க என்ன வீகோட கிளைண்டா என்ன. அங்க இதனால அவரு கம்முனாகிறாரு. அந்த இடத்துல சபையும் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளட் தான் அவங்க டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது மூலமா தெரிஞ்சு போயிடும் உண்மையிலேயே நம்ம அட்டிலியர் வாரிசா இல்லையான்னு. அதனால ரத்தத்தை அவங்க திரும்பவும் எடுக்கணும். அட்டிலியருக்கு பயமா இருக்குமா. அங்க ஹீரோ தான் கையை பூச்சிக்கிறான். இந்த இடத்துல ரத்தத்தை ஊத்துறதுக்கும் ஒரு விதமான ஒரு கேம் மாதிரி ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. யாருக்கு ரெட் கலர்ல இருக்க ஒரு ஸ்டிக் உதவும் அவங்க தான் ரத்தத்தை ஊத்துற மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோ தான் எடுக்கிறான். அதுலயும் இல்ல அங்க இதே மாதிரி எல்லாருமே எடுக்கிறாங்க. ஒன்னத்துலயும் இல்ல அந்த ஸ்டீவன் அவன் எடுக்கும் போது கரெக்டா அதுல அந்த ரெட் கலர் விஷயம் வரும். இதனால அவரு தான் அங்க ஊத்துற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெமஸும் அட்டிலியரோட ரத்தத்தை ஊத்தும் போது அது மேட்ச்னு வருது. ஃபெமஸோட ஒய்ஃப் எலிசா அவங்களோட ரத்தத்தை அங்க ஊத்தும் போது மேட்ச் இல்லன்னு வருது. பார்த்த உடனே அந்த ஜோசப் பயங்கரமா கத்துறாரு, நான் தான் அப்பயே சொன்னல இது எல்லாமே உண்மைதான், அவ ஒன்னும் வாரிசே இல்ல, எல்லாமே பொய்யா அவங்க ட்ரை பண்ண இருக்காங்க. ஆனா அங்க இன்னொருத்தரும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்க வந்து கேட்கல. அவரு எவ்வளவு கேட்கிறாரு, செகண்ட் சான்ஸ கொடுங்க, இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணலாம், உண்மை வந்துரும்னு. இல்ல இது ப்ரூவன் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் இல்லையா லார்ட் ஃபெமஸோட பொண்ணு இல்ல அப்படின்னு ப்ரூவன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இப்பதான் சைல பாக்குறான். அந்த ஸ்டீவன் அந்த கச்சிப்ல ரத்தமா இருக்கும். பார்த்தோன்னே ஆளுக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு. தூக்கி பார்த்தோன்னே அங்க தெரியுது எல்லாமே இவனோட வேலைதான். நைஸா ரத்தத்தை ஊத்துற மாதிரி தன்னுடைய ரத்தத்தை அதுல ஊத்திருக்கான். இதனால தான் விஷயம் எப்படி மாறி போயிருக்கு. அம்மா எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண. நான் ஒன்னும் இதெல்லாம் பண்ணல. ஜோசப் அவரு தான் சொன்னாரு இந்த மாதிரி பண்ணா என்னோட பொசிஷன் திரும்ப அங்க வரும்னு. டெனிஸ் வர காண்டுக்கு அப்படி அங்க தூக்கி போட்டுறான். இடத்துல அந்த கோர்ட்டோட ஜட்ஜ் அவரும் கத்துறாரு, இதுதான் உன்னோட ஃபைனல் வார்னிங், கம்முறான்னு. டெனிஸும் டைரக்டா அந்த கட்டியெல்லாம் எடுத்து காட்டுறான். இதெல்லாம் ஒரு பொய்யான கேம், யாருக்கு நீங்க வார்னிங்க கொடுக்குறீங்க. ஏன்னா இங்க யாரு வந்து என்ன பண்றா உங்களுக்கு தெரியுமா. இங்க பண்ணதே ஒரு கோல்மால் வேலை, அதுவே உங்களுக்கு தெரியலையா என்ன. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நீங்க எதுவுமே இல்லாம பண்ணீங்க, பொண்ணை சின்ன வயசுல ரொம்ப சித்திரவதை பண்ணி ரொம்ப அவளை சாகுற நிலைமைக்கு விட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கூட அவளை இன்னமும் காயம் தான் ஆக்குனீங்க. நீங்க அப்படி இருக்கும் போது யார் இங்க கேவலமானவங்க. கேட்கும் போது ஜோசப் அங்க இன்னமும் ஏத்தி விட நம்ம டெனிஸ் அவங்க பிடிக்க வராங்க. டெனிஸுக்கும் பயங்கர கடுப்பா இருக்கு. வாங்க உங்க எல்லாத்துக்கும் நரகம்னா என்ன நான் காட்டுறேன், வாங்க உங்க எல்லாரையுமே நான் விட போதில்ல, கொல்லாம விட மாட்டேன். அட நில்லுங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா இந்த நேஷனே உங்களை எதிர்த்து தாக்குற மாதிரி ஆயிடும். அட்டிலியரோட நிலைமையை யோசிச்சிங்களா, அவ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அட்டிலியரோட பேச்சை எத்தோனே நம்ம ஹீரோ கம்மனாயிரான். இந்த இடத்துல நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. என்னதான் தப்பு நம்ம ஹீரோ பக்கம் இல்லைனாலும் உங்க பேரு புகழ் பணம் எல்லாமே அந்த ஜோசப் பக்கம் தான் போகுது. இந்த இடத்துல நம்ம டெனிஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சைடு அவன் மேலேயும் தப்பு இருக்கு. தேவையில்லாம அட்டிலியர் இங்க கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இன்னமும் அட்டிலியரோட பேருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்க ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து யாருமே தொடறதில்ல. இந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. அது இது வரைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் ரூமா தான் எல்லாருமே பயன்படுத்தினாங்க. இந்த இடமும் பல காலமா மெயின்டைனே பண்ணல போல. போகும்போது அட்டிலியரோட காலம் அங்க தெரியாதனமா ஃபார்மேஷன் மேல பற்றோம். அவ அப்படி கீழே விடுறான். கீழே போனக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஷாக் அவங்களுக்கு. கீழே ஒரு மிகப்பெரிய லைப்ரரி மாதிரி ஒரு விஷயமே இருக்கு. அங்க இருக்கிற ஒரு புக்கும் அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமான புக்கு. ஏன்னா குரோனிக்கலா ஃபர்ஸ்ட் கிங் அவங்கள பத்தின புக்கெல்லாம் இருக்கு. டார்க் சோசரி ஏகப்பட்ட பழங்கால புக்கெல்லாம் இருக்கு. அதுலயும் டிவைஸ பத்திலாம் இருக்கும். இந்த இடத்துல இருக்க ஒரு புக்கும் உலக அளவுல ஒரு ட்ரெஷர் மாதிரி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபமாஸ் வந்து வேணுட்டே தான் விட்டு போயிருக்காரு. அவரோட மாஸ்டர் பிளான் தான் இது நினைக்கிறேன். ஏன்னா பேரு புகழ் இது எல்லாமே அவர் பக்கம் போனாலும் வேணுட்டினே ஒரு ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லி இதை நம்ம அட்டிலியரோட பேருக்கு பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலேயே இது ஒரு மாஸ்டர் பிளானா இருக்கு, நல்ல விஷயமா இருக்குல்ல அட்டிலியர். இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகலாம், அப்புறமா நான் படிப்பேன். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க புக் எல்லாத்தையுமே அங்க பேக் பண்ணியாச்சு. அந்த இடத்துல போகும் போதே விவா வரும் போதே அங்க டென்னிஸ
டென்னிஸ் மாதிரியே இருக்கிற ஒரு பர்சனை பாக்குறான். நான் டென்னிஸ் இல்ல, அவன மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து வரும். டென்னிஸும் கூப்பிட அந்த இடத்துக்கு நம்ம வீவா வந்துடுறான். சைடு அந்த பர்சனோட பேரும் இப்பதான் தெரிய வருது. அவனோட பேரு ஹேட்டா. பின்னாடியே ஒரு பொண்ணு வரா, பியூரன்ஸா. ஆமா என்ன ஆச்சு ஹேட்? நான் சொன்ன அந்த கவுண்டர் பார்ட்டோட அந்த கம்பெனியை நான் வந்து இங்க இருக்கான் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. என்ன நம்மளுக்கு தெரியல. நம்மளும் நெக்ஸ்ட் எபிசோட்லயே பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஷை ஹீரோ அசாசின் பிரின்சஸ்னு ஒரு அனிமே போயின்னு இருக்கும். உண்மையிலேயே அதுவும் ஒரு நல்ல அனிமே. அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களை அந்த எபிசோட்லயோ இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.